தமிழகத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலைகளில் செயல்பட்டு வரும் சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு ஆண்டுக்கு இருமுறை, அதாவது ஏப்ரல் மற்றும் செப்டம்பர் ஆகிய 2 மாதங்களில் உயர்த்தி கொள்ளலாம் என மத்திய அரசு அண்மையில் அறிவித்தது. இதன்படி தமிழகத்தில் உள்ள மொத்தம் 78 சுங்கச்சாவடிகள் ஆண்டுக்கு இருமுறை கட்டணம் உயர்த்தப்பட்டு வருகிறது. அதாவது கடந்த ஏப்ரல் மாதத்தில் தமிழகத்தில் உள்ள 40 சுங்கச்சாவடிகள் கட்டணம் உயர்த்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்போது செப்டம்பர் 1ஆம் தேதியான நேற்று நள்ளிரவு முதல் தமிழகத்தில் உள்ள 38 சுங்கச்சாவடிகளில் புதிய கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. தற்போது நாம் இருக்கக்கூடிய இடம் என்று பார்த்தோம்னால் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம், சேலம், கோவை தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகள் இருக்கிறோம். இந்த சுங்கச்சாவடியில் பார்த்தோம்னால் காருக்கு ரூபாய் 70, ஒரு வழிப்பாதை ரூபாயும், இருவழிப்பாதை ரூபாயும் வசூல் செய்யப்பட்டு வருகிறது. ஆனால் புதிய கட்டணத்தில் எவ்வித மாற்றம் இல்லை. ஆனால் பஸ் உள்ளிட்ட 6 சக்கர வாகனங்களுக்கு பார்த்தோமானால் ரூபாய் 240 முதல் ரூபாயும், 45 இருவழிப்பாதைக்கு ரூபாய் 360 முதல் ரூபாயும் வசூலிக்கப்படுகிறது. இதே போன்று கனரக வாகனங்களுக்கு ஒரு வழிப்பாதைக்கு ரூபாய் 385 முதல் ரூபாயும், இருவழிப்பாதைக்கு ரூபாய் 15 வரையும் கூடுதலாக கட்டணமானது உயர்த்தப்பட்டுள்ளது. இதே போல் மாதாந்திர பாஸ் பொருத்தமானால் காருக்கு ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது, பேருந்துக்கு ரூபாய் உயர்த்தப்பட்டுள்ளது. இதே போன்று கனரக வாகனங்களுக்கு ரூபாய் வரை மாதாந்திர பாஸ் உயர்த்தப்பட்டுள்ளது. காரு மட்டுமே புதிய கட்டண உயர்வில் இடம்பெறவில்லை. இருப்பினும் இது ஆறுதல் அளிக்கும் வகையில் இருந்தாலும் லாரி போன்ற சரக்கு வாகனங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்களுக்கு ரூபாய் முதல் ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. இது பார்த்தோம்னால் அத்தியாவசிய பொருட்களை மேலும் சற்று அதிகரிக்க கூறும் எனவும், தனியார் வாடகை வாகனங்களுக்கான கட்டணமும் உயர்த்தப்படும் எனவும் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் தனியார் வாடகை ஓட்டுநர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு லாரி உரிமையாளர்கள் மற்றும் தனியார் வாகன வாடகை ஓட்டுநர்கள் அவ்வப்போது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டாலும், தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகள் சுங்க கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் இதற்கு நிரந்தர தீர்வு என்பது எட்டப்படவில்லை. இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என லாரி ஓட்டுநர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றால், மத்திய அரசு தேசிய அளவில் லாரிகளுக்கு அனுமதி வழங்கும் நிலையில் ஆண்டுக்கு ஒரு முறை சுங்க கட்டணத்தை சேர்த்து வசூல் செய்ய வேண்டும். இது போன்று அவ்வப்போது சுங்க கட்டணம் உயர்த்தும் போது லாரி ஓட்டுநர்கள், அதாவது 1-2 லாரி ஓட்டுநர்களை வைத்து வாழ்வாதாரம் நடத்தி வரும் லாரி ஓட்டுநர்கள் மிகப்பெரிய சூழலை சந்திக்கும் நேரிடும். அதே போன்று அத்தியாவசிய பொருட்கள் விலையேற்றம் அதிகரிக்கக்கூடும் என்பதால் இதில் முக்கியமாக பாதிக்கக்கூடியவர் பொதுமக்கள் என்று லாரி ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் மத்திய மாநில அரசுகள் சுங்க கட்டண உயர்வை ஏற்றும் போது மிகவும் கவனத்துடன் பரிசீலனை செய்து ஏற்ற வேண்டும். அதே போன்று இந்த கட்டண உயர்வுக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுத்த வேண்டும் என இவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.